ஹலோ இன்னொரு மட்டும் பொன்னாட போத்தணுமா? ஹலோ பொன்னாட போத்தணுமான்னு கேட்டேன். யார் வரணும்? துண்டு எடுக்கலையா? துண்டு எடுக்காட்டாலும் பழைய போர்வை இருந்தால் போட்டு விடுங்க. வாய்ஸ் மாறுது ப்ரோ. கனகா அவனுக்கு என்ன நல்லா தானே இருந்துச்சு. என்ன பண்ண கனகா ஆடியோஸ் புரியடுது. அம்மா வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் குறைச்சி வை, ஏற்றி வை. நல்லா வைப்பேன் தம்பி. வைடா, அடுத்த வருஷம் உனக்கு ஒரு பொண்ணை அமைச்சு விட்றேன். ஹலோ ஹலோ கூப்பிட்டா ஜாமி வருமா? வருமா? ஐயனார் இருக்கானா? கருப்பி வருவானா? வருவேன், கட்டாயம் வருவேன். எக்கோ வச்சு ஏற்றி விடு. ஹலோ ஹலோ அது ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய இளவங்க குறவிடு கட்டி வாழ்ந்த காலம். இந்த கருவிக்கம்மா கோபாலபட்டணத்துல கருவி சாத்தா ஐயனாரு. அன்னைக்கு மக்கள் படையும் கிடையாது, கிழவனுக்கு பணவனமும் இல்லை. இந்த ஐயனாரு துணைய தவிர எங்க கிழவனுக்கு ஆதரவுக்கு இல்லை. எங்க பாட்டைங்க உயிர் போகும் நாளையில மக்களை நினைக்கல, ஆண்ட பூமிய நினைக்கல. எங்க பாட்டன் உயிர் போகும் போது நினைச்சாரா, நாங்க ஆண்ட சாமிய விட்டுட்டு போறோம். இந்த ஐயனாரு இந்த கூட்டத்தில எந்த குதிரடா நீ புடிச்சு வர போற சொந்த குதிரை, அதுக்கும் கிழட்டு குதிரையா இருக்க கூடாது. அருவா முடியருவா கருப்பேன் கூட்டத்தில் இறங்கி ஆடனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. அன்னை தந்தை தான் வணங்கிய உள்ள
இன்னைக்கு சொல்லலடா வருவாய் என் கருப்பு. ஒத்தக்காலு சப்பானியா டேய் இந்த ஏரியாவுல என் நொட்டி பயல காணாமுடா. ஒத்தக்காலு சப்பானியா ஒத்தக்காலு சப்பானியா ஒரு காடு நொண்டியடா அவனுக்கு ஒரு காடு நொண்டி பயடா. ஒத்தக்காலு சப்பானியா ஒரு காலு நொண்டியடா ஒரு காலு நொண்டியடா உனக்கு நொண்டியடா. ஈகாட்டுல ஆடு மேய்ச்ச கிளட்டும் போய என் நொண்டி சோனையா. கீநாட்டுல ஆடு மேய்ச்ச கிழட்டு பைய என் நொண்டி துணையா ஓடோடி வாடா. கல்லியரி கம்மாயா டேய் என் கிழவனுக்கு உடமரந்தான் பஞ்சுமத்தே காளி முனியையா. அள்ளி சரி கம்மாயா உனக்கு உடம்பரதா மஞ்சு வந்த. மானாமதுரை போய் வாரே தங்கச்சி காளியா தவைக்கு என்ன நானும் வாங்கி வரேன். மானாமதுரை போய் வாரே உனக்கு என்ன வாங்கி வரேன் என்ன வாங்கி வரேன். கழுத்துக்கு கருகாமணி எனக்கு கூறப்பட்டு சேலானே. கழுத்துக்கு கருகமணி கூறப்பட்டு சேரண்ணே. பொழுது இருட்டுதுடா ஏலே. டேய் கல்லு சரி உடமரா அலறுதுடா முனியாண்டி. பொழுது இருட்டுதடா உடம்பரா அலறுதடா. நாடு ஒரு பேரு வாங்க வச்ச காளி முனியையா. என்ன நாடுபுற பேரு வாங்க வச்ச காளி முனியையா. டேய் மேலமட கம்மாயா பாண்டே பாண்டி முனி. மேலமட கம்மாயா எந்த ஜாமி பின்தொடர்ந்தாலும் இடவழியில மாறுமுடா. என் பாண்டி முடி பின்தொடர்ந்தா அவன் ஆயுதுக்கு விடமாட்டான். சுட்டுப்பட அடிக்க முடா பாண்டி. டேய் சாராயத்துக்கு சொந்தக்காரே என் ரோஜாக்கார பாண்டி முனி. சுருட்டு வாட அடிக்குமுடா உனக்கு சுருட்டு வாட அடிக்குதடா பாட்டி சுருட்டு வாட அடிக்குதடா. வயசாயி போச்சாடா இந்த ஜாமிகளுக்கு பூரா வயசாயி போச்சா. இல்ல ஆடுறதுக்கு காலு வலிக்குதாடா. ஒரு தரண்டிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. ஊரு திரண்டுருச்சு ஒற்றுமை ஆயிருச்சு உள்ள ஒற்றுமை ஆயிருச்சு. நாடு தரண்டிருச்சு மாமா. நாடு திரண்டுருச்சு மாமா. நம்ம ஜாமிகளை கும்பிடத்தான் எழுதமாவோ. நம்ம சாமிகளை கும்பிடத்தா எழில மாமா. எல்லோ எல்லேலோ எல்லேல மாமா எல்லேலோ. ஏலோ எழிலோ எழில மாமா எழிலோ. எல்லேலோ எழிலோ எல்லேல மாமா எழில மாமா எல்லேலோ எழிலோ எல்லேல மாமா. எழில மாமா. கருப்பு கூட வாடா காளி முனி. அது நான் உனக்கு அண்ணனா அப்போ எனக்கு தம்பியாப்பா. கொஞ்சம் வாலி மைப்பா கொஞ்சம். ஹலோ ஹலோ இது சார் போச்சு வாணி மை. கருவிக்கண்மாய் கோபாலப்பட்டினம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சாஸ்தா ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நமது நாடக கலைஞர் எம்.கே.ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நம்ம முதலாளி நல்ல முதலாளி நல்ல மனம் நல்ல குணம் நல்ல முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி நல்ல மனம் நல்ல குணம் நல்ல முதலாளி. வாழ்த்தி பாடல முண்டை 200 ரூபா சேர்த்துருன்னு வரேன். எப்படி ட்ரிக்கா இருக்காங்க இவங்க பூரா கருது வண்டி ஓட்டுருவீங்க. என் அன்பு தம்பி வக்கனா குண்டு கருப்பசாமி அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார்கள். இந்த தாயில் மை நாடகத்தை கருத்துவேன். இங்கே மிருதங்கத்துக்கு கொண்டிருக்க அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறார்கள்.
ஆல்ரவுண்டர் இருக்கும் கோட்டையோட கணேசமையன் சாரதி ஓட்டுற மாதிரி உட்காந்துருவார். காலில் பார்த்தா ரேசரிசி அடிச்சுட்டு பாஞ்சு கிடப்பாங்க. என் அன்பு தம்பி மணிக்கு ஒரு அடி அடிப்பேன். மணிவேல் அம்மா எலெக்ஷன் நிற்கிறாரு. இங்கே தாளமுத்தோடு இருக்கும் சுரணம் இல்லாத வர எனி டைமும் மூளை வளர்ச்சி இல்லாத மாதிரி தான் நிற்பாங்க. இந்த கம்பெனி வச்சு நடத்தி நான் ஜல்புறேன். காசு வந்தால் கொடுப்பா, நீ பாட்டு கொண்டு வரா தூக்க வச்சுல. அதை நம்பிட்டேன். 3 வண்டி பிடிச்சி வந்திருக்கேன். வெக்கமாயிடலாம். என்ன மச்சான்? ஆமாம், நாடகம் டொனேஷன் பண்ணுறாப்புல இருந்தால் பூரா அந்த ஏரியாவே எனக்கு சொந்தக்காரங்க. மொய் நோட்டை போட்டுருங்க மச்சான். கட்சி ஜாதி ரீதியாக மொத்தத்தில் காசே கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் கருவிக்கம்மாய் கோபாலப்பட்டினம். இந்த கிராமத்தை விட வெளியூர்லேருந்து வருகிற அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர்த்துக்காகத்தான் நான் துண்டு வாங்கிட்டேன். உங்கள் மரியாதையை பூரா கருவிக்கம்மாய் கோபாலப்பட்டினம் கிராமத்தார் சார்பாக அத்தனை ஊர் மக்களுக்கும் பொன்னாடா போத்தோம்னு நினச்சாங்க. அப்படி போத்தனம்னா எப்படியும் ஒரு 12 லட்ச ரூபாய்க்கு சொத்தை வைக்கணும். அதனால் உங்கள் சார்பாக நான் வாங்கிக்கிட்டேன். மை செட்டு போடுங்கப்பா. கனகா ரேடியோஸ் நாடக அமைப்பாளரும் கனகாதேன். வாழ்த்துக்கள். எஸ் பாண்டியனே வா வாங்க. மை செட்டு திரு MKR அவர்களுக்கு பூதவயல் சேர்வை அவர்கள் எங்க சித்தப்பா பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். நன்றி சித்தப்பா. நன்றி. 500 ரூபா கொடுப்பாருன்னு நினைச்சேன். துண்டோட இந்த துண்டை கட்டி குடிச்சாலும் மசுரை சுத்துமே. நீ முண்டமா குழி அப்படி போ. நன்றி நன்றி நன்றி. கனா மைச்சிட்டு வாப்பா. அண்ணே வா. இன்னொரு துண்டு போடணும். நீங்க வா, நான் போடுறேன். அதுதான் முக்கியம். நினைச்சு மைச்சிட்டு வைக்கிறான்டா. லவ் பிரச்சனையா ப்ரோ? கொஞ்சம் வாலி மேத்துறா. சப்புன்னு ஏற்கிறா. ரேச மிளகாத்துல தூவி விடுறா. சப்புன்னு அண்ணே வாலி மை. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் ஒரு சம்சாரத்தோட தான் வாழ்றியா? இன்னொன்று கட்டி வைக்கிறேன் போ. 2 இப்போ என்ன எவன் எங்கள் தடவை பண்ண போகிறேன்? இவனுக்கே 3 வா ஓடுறேன். பேர ஐயா வேணாம். என்னப்பா ஏப்பாப்பா காசு கொடுங்கப்பா. அதெல்லாம் வந்து என்ன 3 வண்டிக்கு டீசல் போட்டே தெருவில் கேமரா. இவன் என்னடா இது கேமராவா வேற என்ன மாடா முண்டை மிளகாத்தூள் அரைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். எங்கள் அப்பா வந்துட்டார். ரைட் இந்த வந்துட்டா பெரியப்பாமே. பூதவைய எங்கள் பெரியப்பா சித்தப்பா அவர் குடும்பத்தை சார்பாக சேர்வை சித்தப்பு எல்லாரும் சார்பாகும் ரூபாய் 2500. இதைத்தானே எதிர்பார்த்தேன். துண்டு வேணாம்ப்பா. நான் என்ன செய்வேன்ப்பா? ஏவிஎம் வெற்றிவேல் வெள்ளிக்கட்டி 101 இழுப்புக்கோட்டை இருப்பு சிங்கப்பூர் சத்திவேல் 500. சித்திவேலா இப்படிமா பேர் வைப்பாங்க? சித்திவேல் 501. ஆக மொத்தம் 600. நான் உள்ளே வந்தவனையே எனக்கு நன்கொடை கொடுத்த நல்ல இதயம் மறக்க முடியாது. அன்னை அன்கோ சபரிமுத்து புள்ளியடி தம்பம் எங்கள் அண்ணன் சார்பாக அன்பாளையத்துக்கு 501 நிறையா உதவி செய்து கொண்டிருக்கிறான். என் அன்பு தம்பி திருவிடானை மண்ணின் மைந்தன் தம்பி பிரசன்னா சார்பாக ரூபாய் அன்பாளையத்துக்காக 3500 கொடுத்துருக்கிறான். என் அன்பு தம்பி பிரசன்னாவுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். திருவிடானை பிரசன்னா வாழ்த்துக்கள் தம்பி. களிச்சேரி காளிமுனியன் உன் வாழ்க்கையில் 21 லட்சம் வந்துருச்சாடா. காளிமுனியனுக்கு சிறப்பு செய். ஆமாம் சும்மா கிடையாது. அவ்வளோதானப்பு. இந்த இங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் என்னப்பு மாடு பிடிக்க வந்தீங்களா? இங்கிட்டு வாங்க, இடம் கிடக்கு. ஆனால் சைடில் பூரா டான்ஸு குண்டியை பார்க்க நிற்கிற. பேரன்பு கொண்ட தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்கின்ற காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற வடமாடனுடைய வர்ணனையாளர் என் அன்பு தம்பி பூபதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் ஒரு உண்மை தெரியாது. பூபதி வடமாடு வர்ணனையாளரே கிடையாது. அவன் ஆரம்பத்தில் பப்புன்னு ஓட்டவன் 2 மேடை ஆடினே ஒரு டான்ஸ் வெதரில் ஏற்றி பிடிச்சி. அதோட எங்கள் பெரியத்த வேணாம்டா கலை படாதாரத்தில் பட்டு செத்து போடான்னு வர்ணனையாளர். வாழ்த்துக்கள் தம்பி. வாங்க. இந்த மாலை எதுக்கு? மாலை சாப்பிடுவா. மாலையை சாப்பிட சொல்றியா? வாடா என் தம்பிய கச்சா மாதிரி அடிக்கிறாங்க. வாடா
புலியடிதம்பம் ஏஆர்கே சரவணன் நினைவாக நட்பு சாம்ராஜ்ய என் தம்பிகள் சார்பாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறாரு. தலைக்கு 100 ரூபா வச்சாலும் வருமாடா. மறுபடியும் வரையலாப்பா. என்னப்பா நீ என்ன பிப்பாயிட்டு அடிக்கிற மாதிரி போமுண்ட செல்லுப்பட. என் தம்பி தான் ஆளு கணத்துட்டேன். என்கிட்ட சைடு ஓடு போடுறேன் என்கிட்ட. தம்பி வாப்பா நீர்மலை. தமிழ் குடிமகன் இயக்குனர் தான் எனக்கு குருநாதர். முத படமே தமிழ் குடிமகன். அந்த இயக்குனர் எசைக்கு கார்வண்ணன் தொடர்பு கொண்டு பாராட்டின ஒரு கலைஞன்னா சதீஷ் தான். வாழ்த்துக்கள் சதீஷ். அதுக்காக சம்பளத்தில் 1000 ரூபா சேர்க்கக்கூடாது. புலியடி தம்படத்தில் உளுந்த வடைக்கு சீரழியை விட்டு போயிடுவேன். வாங்க சித்தப்பு. ரொம்ப சித்தப்பா நம்ம சித்தப்பா. அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ்ரா. அது யாருன்னே தெரியல எனக்கு. எங்கள் அப்பாட்ட கேட்டுவார். ஒரு காலத்தில் அவர் வாவோட போது வண்டி எட்டி வருவாங்க. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச தமிழ் உறவுகளே, மொத்தத்தில் உலக தமிழர் அத்தனை பேருக்குமே எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். பூரா தமிழ்நாட்டுக்காரங்க தானப்பா, இல்லை சவராஜா பானிபூரி ஓடுற ஆளுகளா? கைதட்டன தமிழனுக்கு ஆதரவு தமிழன் தே, தமிழனுக்கு தவனே ஜெய்வனை வச்சுக்கோங்க. புழு புழுன்னு இருக்கான். வாங்கத்தா வாங்கத்தா, அங்கே வாங்கத்தா. விழாக்க மொய் எழுதுற அங்கே இங்கே வாங்கக்கூடாதான். வர்றது இங்கே எடுத்து விட்டு போயிடாது. ஏன்னா என்னத்தா மொய் எழுதுறா இல்லை, சாப்பிட வந்துட்டேன். நீ தண்ணி ஊற்றிட்ட சோத்தில். சிலிண்டரில் வச்சா சாப்பிட மாட்டேன், விறகு சாப்பிட மாட்டேன். எங்கேயுமே நான் சாமியாடி. அங்கிட்டு போங்கத்தா. நன்றி நன்றி. பொங்க பொங்க உள்ள நரசு இருக்காங்கன்னா சொட்டு மருந்து ஊற்று. ரைட். உண்மையிலே கருவிக்கம்மாய் அந்த ஊரில் தானே சாமி இருக்கு. ஐயனார் துடியான தெய்வம் அந்த ஐயனார். இந்த ஐயனார் மற்ற ஐயனார் மாதிரி கிடையாது. ஏன்னா மேடைகளே நிற்கும் போதே அதனுடைய வைப்ரேஷன் எனக்கு தெரியும். உண்மையிலே இந்த சாமி துடியாக இருக்கு. அந்த சாமி தான் இந்த நாடகத்துக்கே வழிவிட்டுருக்கு. 5-6 தூத்த விழுந்தா ஒரு உள்ளங்கிட்ட வர முடியாது. செகதி விருக்கு விருக்குன்னு இறங்க. பைக்குனா அங்கனே சுத்தம். ஆனால் வீலை கழட்டி வச்சுட்டு கூட என் தம்பி வந்துடுவாங்க. இங்கே நாடகத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு கூட்டத்தை சேர்த்தது இளைஞர்கள் தான், என் தம்பிகள் தான். ஒரு நாடகம் பார்க்க வர்றது அந்த காலத்தில் 3 ரூபா 2 ரூபா போதும். பட்டாணி சுக்கு காப்பியை குடிச்சு விட்டு மண்ணில் கடந்து உருண்டுட்டு போயிடுவார். இன்னைக்கு ஒரு நாடகம் பார்க்க வரணும்னா 1500 ரூபா செலவாகும். வண்டி இருக்காது, ஓசி வண்டியை பிடிக்கணும், அவனுக்கு ஒரு ஆப்பை வாங்கி கொடுக்கணும். அதுலேயும் மற்ற நேரம் அவன் கஞ்சி தான் குடிப்பேன். அன்னைக்குன்னு முட்டை புரோட்டாலாம் வாங்க சொல்லுவேன். முட்டை புரோட்டா, வெங்காயம் இல்லாத ஆம்ப்லேட்லாம் கேட்பாங்க. எல்லாமே செய்யணும், இல்லைன்னா இடவெல்ல விட்டு போயிடுவேன். நீ தெருவில் தெரியாது. அவ்வளோ உண்மைதானே தம்பி? வெளியே இந்த காலை நல்ல ராஜியான ஆளாக இருக்கேன் தம்பி. விழுந்து வண்டி ஓட்டு எழுதுப்பு. ஏன்னா அம்பளிப்புன்றது என்ன? அன்பால் கொடுக்குற பூ அம்பளிப்பு. கைதட்டுறா பூவதி. அதுக்கு தானே உன்னை வர சொன்னேன். ஆடியன்ஸ் சோர்ந்து போனாலும் நீங்கள் இதை கைதட்டிடணும். அப்போ தான் 10 பேர் பார்த்துட்டு தேக்கிறது. ஏன் இன்னைக்கு தமிழ்நாடு அப்படித்தானே? சும்மா ஒருத்தர் விழுந்து கிடப்பேன். ஆனால் கூட்டம் கூடி வச்சுன்னா எல்லாரும் இது பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 500 பேர் கூட்டம் கூடி கேன்னு இருந்தாங்க. ஒருத்தன் ரொம்ப நேரம் முட்டிக்கிட்டே இருந்தேன், எவனும் வழி விடலை. செத்தது எங்கள் அத்தைன்ட்டேன். திறந்து பார்த்தா நாய் செத்து கிடந்துச்சு. அப்படிலாம் அடிச்சு காலி பண்ணிடுவேன். ஆனால் தமிழுடைய வீர விளையாட்டு என்ன? கபடி கிடையாது, தாயம். கபடின்னு பாரு. தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. கைதட்டலாம். இங்கெல்லாம் பார்க்கிறேன், வீட்டுக்கு ஒரு 4 மாடு கிடக்கு. அப்ப எந்த அளவுக்கு இந்த வீர விளையாட்டை நேசித்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி தம்பி அவனுக்கு இன்னும் பட்டன் பிடி விடலை. புலிகழுதம்ப கனகா மைசெட்டு வருதுன்னா, நான் அன்றைய காலத்தில் நாடக வேனில் நடிகர் பூரா பேசுவார், இன்னைக்கு தாண்டா நல்லா பாட போகிறான். அப்படி ஒரு பேர் வாங்கின மைசெட். ஏன்னா இயந்திரம் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. இப்போ கருது வண்டிக்காரங்க என்ன நேரத்துலையும் ஒரே மாதிரி வயக்காட்டில் அறுக்கிறானுங்க. வயக்காட்டில் அறுத்து அந்த வயக்காடு உரிமையாளரே ஏற்றி இறக்கிட்டு போயிடுவேன். பாட்டு போடுறானப்பா பூங்காத்தேன்னு போட்டு சுத்துக்கிறத எடுத்தவனே ஏற்றி இறக்கி விட்டு திருப்பி வந்து அறுத்த கூலியை கேட்க போகிறேன். இங்கே நீர்மலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒரே ரோஜி அது கருத்துக்கள் தான். அதே மாதிரி பூவதிக்கு தான் தெரியும். இந்த வண்டி பந்தி வைக்கும் போது என் தம்பிகள் எல்லாம்
மாட்டுக்கு கூட பைக்கை வச்சு கரு புருன்றிய ஏற்கனவே மாடு இங்கே நாக்க தொங்க போய் வெறிச்சுக்கிட்டு தான் வரான். என்னமோ இவன் பத்துறது மாதிரி அட்ரா உருன்றியா நல்லா போயிட்டு இருந்த மாடு அரு புருண்டுவேன் கடங்களை விழுந்து சாரதி ஓட்டுவேன் இப்படி கெந்திக்கிட்டு வர்றதா. ஆனால் வடமாடு தான்டா பாதுகாப்பு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன்டா, ஒரு வடமாட்டில் வடத்தை ஒழுங்கா போடாமல் மாடு அத்துக்குருச்சு. கடைசியில் விழா கமிட்டி அம்பலாருக்கெல்லாம் குத்து போட்டு அவர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டிருக்கேன், மாட்டுக்கு பிரித்து கொடுங்க. அவரே பிரிச்சுட்டு தான் வச்சிருக்காங்க. எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி கவனம் தேவை. இந்த இடத்துல போன் வருதுன்னா கள்ள தொடர்பு தானப்பா தம்பி. இந்த கப்ளிங்க லைன் பண்ணிட்டேன். மற்ற ஆளுக பேசும்போது நம்ம ஆளு பயங்கரமா பேசுவோம். சொல்றா என்னடா காளையார்வையில் இருக்கேன் அப்படின்னு. அந்த லவ்வர் பேசுனா அப்படியே சொல்லு சரி சரி எங்க இருங்க பார்த்தா ஊர்ல தான் இருப்பேன், அடிச்சு விடுவேன். அப்பதான் ஆங்காங்கில் இருக்குன்னு ஆங்காங்க எங்கன்னு அவனுக்கு எதிரியா. கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். எப்படி உன் பாக்ஸ் அந்த 4 பேர் தள்ளி விட்டுறாங்க. அவன் நிக்கிற செயலே சரியில்லை. தம்பி காலை முடிய வெள்ளி இருக்காண்டா, முடி வெட்டு. அப்படி வாங்க தம்பி, இப்படி வாங்க. எங்கள் ஊர்லலாம் நாங்களாம் சின்ன வயசில் நாங்கள் பரம்பரை கூடாங்க. எங்கள் ஐயாலாம் இங்கெல்லாம் வந்திருக்காரு. கள்ளிச்சேரி முனியாண்டி கூடாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எங்கள் அப்பா குடிவாக்குறாங்க. அப்போல்லாம் எங்கள் ஐயா கடையிலேருந்து வந்தவொடனே முடி வெட்டுறதுக்கு ஆளை கூட்டுருவார். முடி வெட்டுற ஆள்கிட்ட சொல்லுவார், அவர் ராதாவுக்கு ஒட்டை வெட்டிடுங்க அப்படின்னா செம்பரியாட்டு வெட்டுதேன். அப்போ வெட்டும்போது கத்திரிக்கோள் அந்த இசையெல்லாம் இப்போ இல்லை. அப்போ வெட்டும்போது கம்மா தண்ணியை தொளிச்சு வெட்டும்போது ஒரு சத்தம் கேட்கும், கரிச்சுக்கிச்சான்னு வெட்டி காற்றுலாம் வெட்டிடுவாப்புல சோமே. வெட்டிட்டு பார்த்தா போரிங் போடுற சப்பு சப்புன்னு அடிச்சு உங்கள் அப்பாட்ட சொன்னா கழுத்தை வெட்டி போடுவார். அப்படிலாம் இப்போல்லாம் பயலுக கூகுளில் பார்த்து போய் சலூன்களில் சொல்கிறாங்க, ப்ரோ இந்த பக்கம் மம்பட்டி வச்சு பொழந்துருங்க, பின்னாடி ஒரு 3 ஏக்கர் எரிச்சிருங்க, முன்னாடி வந்து கத்திக்கிட்ட வெட்டிருங்கன்றேன். திரும்பி முடி வெட்டிட்டு வீட்டுக்கு வரேன். உங்கள் அம்மாவுக்கு அடையாளம் தெரில. தம்பி உங்கள் வீடு இது இல்லைப்பா, நான் தான் அம்மா மையன் ராகுல், அப்போ உள்ள போய் படுறா அப்படின்னு. காலங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. தோழர் பைக்கில் செல்லக்கூடிய என் தம்பிகள் எல்லாம் பாதுகாப்பாக போங்க. உங்களை நம்பித்தான் வீட்டிலே அத்தனை ஜீவங்கள் காத்து கண்டு இருக்கிறது. இளைஞர் தான், என் தம்பிகள் தான். எதுக்காக சொல்றேன்? அதே மாதிரி ஒரு பைக்கில் போகும்போது இனிமேலாம் 3 பேர் 2 பேர்லாம் போகாதீங்க, 7 பேர் 16 பேர். அது யார் நான் பிடிச்சிருக்கிறது? அப்போ ஏதோ ஒரு குரூப் அத்தனை பேர் வந்திருக்கேன். எத்தனை பேர் இண்டிகேட்டரில் 2 பேர் உட்காடுறேன், டேங்கில் உட்காடுறேன். அன்னைக்கெல்லாம் பார்த்தா ஒருத்தனை வீட்டில் கட்டிட்டாங்க, வீட்டில் சுற்றிட்டு போறேன். ஆனால் கணவன் மனைவிக்கு ஒன்று சொல்றேன், மறுவீடு போகும்போதெல்லாம் ஒரு அக்கா சிரிக்குது. மறுவீடு போகும்போதெல்லாம் பெண்களுக்கு சொல்றேன், சுடிதார் போடாதீங்க. சுடிதார் போட்டு போனேன்னா சிக்கல் வேணும். இப்போ சீரு கொடுக்குற பைக்கெல்லாம் என்ன லேஜா, ஒவ்வொரு டயரும் டிராய்ட்டு டயர் மாதிரி. பொண்டாட்டியை உட்கார சொல்கிறேன், கவிதா பின்னாடி உட்காரு. சரிங்க அத்தா. அப்படி ஏறி உட்காந்து சாலை போடும், கரு உருண்டுவேன். சாலை காணும் பூரா சிக்கி புளியடி தேம்பரத்தில் வேகத்தில் விழுந்த பொண்டாட்டியை போய் தேவை ஓட்டில் தேடுறேன். என்ன கவிதா அப்படின்ட்டு, போடா மாசு கவிதா, நான் இங்கே விழுந்து சூத்தரிச்சு போய் கிடக்கேன். பின்னாடி வந்த டீஸ் பட்டி ஏற்றிட்டேன் தொடையில் மண்டை. இது பூரா அனுபவம் தானே. பைக்கில் ஒரு ஆளு கவனமாக போங்க. பாதுகாப்பான ஒரே வண்டினா மொங்கு வண்டி தான். அதில் பொண்டாட்டியை கூட்டு போ. இங்கேருந்து ராமநாடு ஓரத்துக்குள்ள சோறு ஊசிரும் மானாமரோட திரும்பி. டீஸ் பட்டி தான் பாதுகாப்பு. டீஸ் பட்டி மாதிரி ஒரு வண்டியை இனிமேல் எந்த கம்பெனியும் கண்டுபிடிக்க முடியாது. கலை 16 தான் போகும். வீட்டு வேறுன்னா ஏன் சொல்லுது, வீட்டிலேயே விட்டுட்டு போயிரு, வீட்டில் விட்டு போயிரு. அதுலேயும் பார்த்தா நம்ம ஆள் அப்படியே திருகுவேன், அப்படியே வயரெல்லாம் பிடுங்கும், பல்லுக்கிட்ட கடிப்பாங்க. டீஸ் பட்டி வச்சிருக்க ஒவ்வொரு ஆளுமே மெக்கானிக் தான். மழை காலத்தில் சாட் ஆகுது, ரோட்டில் ஓடி தேய்ச்சிட்டு கிடப்பேன். பிளக்க பிடிங்கிட்டு கரைச்சி பிடிச்சா அதையோட சேர்த்து மச்சான் சாட் பண்ணுங்கன்றே மச்சான் ஏற்கனவே எதிரியாக இருந்திருப்பேன். கரு புருன்னு வச்சு பிளக்கில் வச்சு சாக்கு அடிக்கும் சட்டாரன். ஆனால் அதுலாம் ரொம்ப கஷ்டம். ஒல்லியான புருஷனாக இருந்து பொண்டாட்டி ஒரு 1/2 டன்னாக இருந்தால் செத்தேன். அப்படியே தீயா பறக்கும், சைலன்ஸ்லாம் அப்படியே வெந்துடும். அவனும் திருகுவேன் விருன்னு. இங்கேருந்து காளையார் ஒல்லி வரைக்கும் போயிடுவாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகுது. கடைசியில் பொண்டாட்டியை வச்சுட்டு ஐஸ்காரை மாதிரி அதுலேயும் பொண்டாட்டி வேமா தள்ளுங்க மொய்யெழுதணும்.
ஏன்னா இந்த உலகம் அப்படி உலகம். ஒவ்வொருத்தரும் என்ன வேணாலும் வேலை பார்க்கலாம், நீங்க எந்த பொறுப்புல கூட இருக்கலாம். ஆனால் நம்மளை பசியை போக்குனது நம்ம முப்பாட்டைங்க எல்லாம் சத்தியமாக சொல்லுகிறேன், விவசாயத்தை மட்டும் மறக்கக்கூடாது. விவசாயம் விவசாயம் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. விவசாயம் விவசாயம் பார்க்குற ஆளு இருந்தால் கை தூக்குங்க. இப்போ கோச்சுக்கிறாங்க, சின்ன பையன் எவனும் தூக்கலை. அப்போ நக்கு நாப்பில் இருக்கும். அப்போ வரப்பு ஓட்டும் போது பக்கத்தில் பார்த்துக்கிட்டே நம்ம வரப்பு ஓட்டலாம். இப்போ கூகுளில் போட்டு பார்க்குறேன் வரப்பு ஓட்டுவது எப்படி, மம்பொட்டியோட ஒரு ஆள் நொப்பம் உண்டை. ஏப்பாய் அந்த பாடியை கொஞ்சம் அங்கே 2 அடி தள்ளி வைப்பா, நாடகத்தை கருத்து போடுவேன். சித்தப்பு சித்தப்பு கண்டங்கர் ப்ளீஸ் ப்ரோ. ஹலோ, தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு பேக்கரும்பா பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். ஏவுகணே நாயகனே அட இளைஞருடைய எழுச்சியே. ஏவுகணை நாயகனே நம்ம இளைஞருடைய எழுச்சியே. உங்களை எண்ணி ஓடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமன் நாடி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா சொன்னாரையா. தென்பாண்டி அமராம ராமராம ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எந்த ஊரு எந்த ஊரு அவர் சொந்த ஊரு அவர் சொந்த ஊரு இங்க படுத்திருக்காரு படுத்திருக்காரு பேக்கரும்பா பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். வானத்தில கனகேனா தமிழக மண் மீது புகழ்ந்துவேனா. ஏவானத்தில கனையேவினா தமிழக மண் மீது புகழ்ந்துவினா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு படுத்திருக்காரு பேக்கரும்பா. பேக்கரும்பா உலக நாடுகளை பூரா திரும்பி பார்க்க வைத்த ஒரு உத்தம தமிழன் யார் என்றால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் இந்த உலகம் உள்ளவரை யார் மறந்தாலும் என் தமிழர்கள் மட்டும் மறக்க மாட்டார். அப்துல் கலாம் ஐயாவை வணங்குகிறேன். அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நாட்டுக்கு நாடு போர் தொடுத்தா வீரனுக்கு வீரன் சண்டை போடுறதே அழகு. அது என் தமிழ்நாட்டு தான் உண்டு. ஆனால் 160 பள்ளி சிறுமியை கொண்டது அமெரிக்கா நாடு. ஆனால் இந்தியா பார்த்து ஒட்டுமொத்த நாடுகளை ஏன் பயப்படுதுன்னா ஒரே ஒரு தமிழனுக்கு தான், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் சாகு வரை இந்த நாடு யார் கையில் என்று சொல்லித்தான் செத்தார். இளைஞர் கையில் தான் இந்த நாடுன்னு சொன்னார். ஆனால் இளைஞர் கையில் தான் இந்த நாடே இருக்கு. கணேஷ் போயில பூலிப்பூ சரக்கு டச்சு செல்போனு தமிழ் செக்ஸ் வீடியோ. அவர் என்ன கனவு காண சொன்னார், ஏதாவது ஒன்று சாதித்து விட்டு சாடா அப்படின்னு சொன்னார். இவன் கனவு தாங்கிற பூரா அந்த பிள்ளை 2 நாள் போன் அடிக்கல, அவங்க அப்பனை காலி பண்ணுவோம். அது இந்த வாரு வருங்கால டொங்காஸ். வணக்கம். பரீட்சை எழுதுனீங்களாப்பா தம்பி? கொஞ்சம் எந்திரிங்க தம்பி, நீங்கள் எந்திரிங்க தம்பி. நீங்கள் எத்துப்பிள் நீங்கள் எந்திரிங்க, இங்கே வாங்க. அடி வாங்க தங்கம், ஒரு கை தட்டு கொடுங்க. சூப்பர். அந்த மைக்கு போங்க தம்பி. தம்பி பே தம்பி ஊருகிட்ட கொங்கா பையமேனே, மைக்கு இங்கே நொபத்தா வீட்டில் இருக்கு. உள்ள வந்திருக்காரு எங்கள் அண்ணன் மேந்தேன். சிவன்ராத்திலேருந்து கிறுக்கு பிடிச்சிட்டுறாங்க. என்னப்பா ஹலோ சொல்லு.
ஹலோ சூப்பர். அப்துல் கலாம் ஐயா யாருப்பா நமக்கு? அப்படி சொல்றா, தூய்மையா குடிக்குமேனே ஒளே அத்துட்டானே. அப்துல் கலாம் ஐயா யாரு தெரியல. அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? படிப்பு. என்னப்பா படிப்பு. இதுல சொல்லுங்க. படிப்பு. ஆமா, அவர் சத்துணவு பொறுப்பாளராக திருவண்ணாமலையில் இருந்தார். ஏவகண நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பாடங்களை உங்க ஆசிரியர் பிறந்தகை சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? தெரியல. நீ பள்ளிக்கூடம் போவேனா? நான் அங்கிட்டு போ. ஏத்தாய், அவங்க அப்பா அம்மா இருந்தா நாளைக்கு ஆடு வாங்கி கொடு. இவன் மேய்க்கட்டேன். என்ன படிக்கிற அதை மட்டும் சொல்லு. எத்து புள்ள அந்த முண்டை. தமிழ்ல சொல்லு. என்ன படிக்கிற? 5வது. போங்க போய் மண்டி ஓடுங்க. வண்டி ஓட்டு. வருங்காலத்தில் எத்தனை உங்களை குடிய கெடுக்க போறியா? அது மட்டும் தெரியுமா? என்ற ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் தெரியல ஐயா. இதுதான் பிள்ளையனுடைய வளர்ப்பு. நீங்க இதை தெரிஞ்சுக்கலாம். பெத்ததாய தேப்பையும் பிள்ளை பள்ளிக்கூடம் போறேன் படிச்சு பெரிய ஆளாயிருவேன் நீங்க கனவு காங்குறிய. ஒரு சில பிள்ளைங்க சுத்தமா படிக்கல. அது காரணமே பெத்ததாய தேப்பந்தேன். பிள்ளைய வந்த உடனே நோட் எடுத்து படிக்கிறான்னா பெத்த தாயத்தை முத சொல்லணும். வீட்டுக்காரர் போய் வேலை பார்த்து கொத்தனார் வேலை பார்த்து காலு எல்லாம் பொத்து போய் சாரத்துலேருந்து விழுந்து இந்த கஷ்ட வேதனையெல்லாம் ஆம்பளை தாயா தெரியும். வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் பிள்ளைய நீங்க கண்டிப்பாக கவனமாக பாருங்கத்தா. வந்தவனே பாடத்தை எடுத்து கொடுக்கணும். நீ என்ன பண்ற? நம்மளை போட்டு நொய் நொயின்றான செல்ல கொடுத்துட்ற. செல்ல போய் அவன் அம்மா சொல்லுது, 8 படிக்கிற வயல சொல்லுது, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி படம் பாருப்பா. அவன் உருளைக்கிழங்கா பார்க்குறேன், உருளையே கிழங்கா பார்க்குறானே. நீக்குறோம் காலி அடிச்சு காலி பண்ணி விட்டுரு. ஏன்ட்ட மாடு புடி மாடு. அவங்க வேமா வரும்போதே தெரியும். வேமா வர்றாங்க. ஒரு ரைடர் அசோக்குமே. ஆப்பா தம்பி, டேய் நீ சொல்றா அப்துல் கலாம் என்னடா கண்டுபிடிச்சாரு? ஆமா அது தெரிஞ்சா ஏன்டா இங்க வரேன்றியா? அதுக்கு நீ என்னை செருப்பிட்டாடுறா. புறம் இந்த வரு மண்ணை கவிட்டியா? மாடு புடி மாடு. ஏன்டா அப்படி தெரிய? புறாமே என்னுடைய தம்பிகள் தான். தம்பியினுடைய கஷ்டத்தை பார்த்து கண்கலங்கக்கூடிய எத்தனை அண்ணன் இருந்தாலும் அதுல ஒரு அண்ணன் உங்க எம்கேஆர். ஏன் தம்பி தான். என் தம்பியை அப்படி இருக்காங்க. மகேந்திர பூபதியை பார்த்து கத்துக்கங்கப்பா எல்லாரும். மகேந்திர பூபதி எத்தனை பேர்த்தை வர்ணனை சொல்லி கொடுத்து உருவாக்கி இருக்கிறார். என்னைய போன்றுதான் என் தம்பியும். ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பிக்கு. என் நேரமும் வெள்ளை சட்டை போடுறேன். ஏன் ஏன் ஏன்னா போடுறேன் குதிமையை விடு போடுறேன் விடு. அப்புறம் எதுக்கு வரேன் பாப்பு? ஏன்னா காசு கூட கூட நீ நகர்ந்தால் நகல்வ சித்தி பையன். நீ எனக்கு என்ன வேணும்? பெரியப்பா கிடையாது. கோபாலப்பட்டினம் பாண்டிச்செல்வி. என்னது என்ன பேர் ஊரா? நீங்க எந்த நாடுப்பா? பாண்டிச்செல்வி சங்கீஸ் 2001. காசக்கண்ணா அதானே சிட்டியை வச்சு விட்டே பார்த்து. ராமலிங்கம் பூதவையன் 100, கோபாலப்பட்டினம் கர்ணே 100, கரிகம்மாய் கணேசன் 100. என்னடா 100 ரூபாய் வருது? சரியில்லையா? ஒரு தகடு வைக்கணுமோ? பின்னாலங்கோட்டை எம் முத்துக்குமார் புலியர் தம்பம் தமிழ் தேவு உருவாட்டி நாடு 2021 201. சரி விடு, பூராமே அதானே. தம்பிக்காவோ தம்பி எல்லாத்தையும் காசு வாங்கல. நீங்க ஒன்றும் நகட்டவே இல்லை. என்ன அதான் போயிட்டு போயிட்டு விபதி வாங்கிக்க போ போ. மாடு அணையுதான். நான் நகைச்சுவைக்காக சொல்லவில்லை. என் அண்ணன் தம்பிகளெல்லாம் பேப்பாய் மேனே கருப்பாய் மேனே சூம்பு மயன் தூக்க வரிச்சில என்னடா துண்டு பண்ணுமா? வாடா அப்படி வாடா. இந்த அகராதிக்கு தானே உன்னை அறையிறேன். என் தம்பி எப்பயுமே ஏலே இதுடா இந்த துண்டை நீ எங்கே வாங்கின? ஏய் ஏலே ஒட்டு புல்லா இருக்கு. ஏய் சும்மாடா 3 தடவை கட்டி குளிச்சிருக்க. சரி வை. ஆத்தாடி கத்தால வாட வருதே கொண்டுட்டானே பெரைத்திரி பேமே. யாரு போகுது என் நிலைமையை பாடுறா. அடுத்த வட்டம் வரும்போதெல்லாம் பேம்பஸ் கொண்டு வா. அன்னை மூஞ்சில வயிறு அப்படியே அனாதையை செத்துறேன். பழையதுண்டாருந்தா எனக்கு தம்பி குறும்பு தெரிச்சு போவேன். அண்ணனே பெரிய கிரிமினல் என்ன சொல்றேன். புது துண்டுனே. புது துண்டுல எப்படி தம்பி ஏரியல் வாட வர்றான்? போடா வாப்பா. நீ ஒன்னே இல்லப்பா. நீ வாப்பா. நீ நல்ல வய
அண்டுலு ஆட்டோ பயலுகடா 101 201. அப்பா அதெல்லாம் அப்புறம் படிப்போம்ப்பா, அப்புறம் படிப்போம். கண்டாலுமே எப்படி நாடத்தை கருத்து எனக்கு என்னமோ நடக்குது. எங்க எங்க அண்ணனை காணாத பாண்டியனே, எங்க பாண்டியனே மைசெட் எங்க போன? ஹலோ வேணா மது பழக்கம் நமக்கு வேணா இந்த பழ போன குடி பழக்கம். அன்றாட வேலை பார்த்ததுனால சரக்கடிக்கிற ஒரு சாக்கு சொல்ற ஒரே ஆளு தமிழன். என்னப்பா தண்ணி அடிக்கிறேன்னு கேட்டா இன்னைக்கு பூரா நிமிந்தால் வேலை பார்த்தே மேல வலிக்குதுன்னு சொல்றேன். 3 நாள் லெஸ்ட் எடுத்து வீட்டுல படுத்த படுத்தல அதே டைலாக் சொல்றேன், மேலு வலிக்குதுன்னு. இளைஞர் பூரா தண்ணி அடிக்கிறேன், என் தம்பிகளை பூரா கேட்டா லவ்வரு விட்டுட்டு போயிட்டான்னு அடிக்கிறேன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு, ஆனா எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. தண்ணி அடிச்சிட்டு கடையில பெரிய மருத்துவமனைக்கு போனா தான் தெரியுது கிட்னில உப்பு இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு மதுரை மீனாட்சி அப்போலா இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில வேளாமா மகேந்திர பூபதி அங்க எல்லாம் சேர்ற பேஷண்ட் அதிகமா மது பழக்கத்துக்கு அடிமையான பேஷண்ட் தாண்டா அதிகம். அங்க உள்ள மேனேஜர் ஏண்ட போன் அடிச்சு மேடைக்கு விழிப்புணர்வா பாடுங்க. இப்படியா போனா தமிழகத்துல இனிமேல் இளைஞர்களுக்கு வாரிசு வராம போயிரும். இந்த மது முத நீதான் தட்டியா பாட்ட கருத்து குட்டியே வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே மாதே மாணவி உள்ள தெரிவிலானுமே. சிவகங்கை மாவட்டம் கீழே பூங்குடி தம்பிகளை வந்துட்டீங்களடா. ஆனா எந்த ஒரு பணம் வந்திருக்கீங்க உங்களுக்கு யாரு வேலை வைப்பா? வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம். 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு அரிசி வாங்கலாம் போகுது. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம். நம்ம மட்டும் சொல்லிட்டேன் ஒரு காலத்துல படிச்சிருந்தோம்டா. டேய் 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நம்ம 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம். நம்ம 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குறோம். நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜ ஆசை மனைவி உள்ள மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா அப்பையாத்தா நம்பி இருக்கிற நம்பி இருக்கிற எல்லோருமே எல்லோருமே இந்த பாலா போன பாலா போன இந்த குடிநாடு குடினால தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல பல குடும்பம் பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது அண்ணன் தம்பிகளா. இப்படியே குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சோம்னா நம்ம பெத்த உள்ள பக்கத்து வீட்டுல கையேந்திர அண்ணன் தம்பிகளா. நான் பட்ட கஷ்டமும் வேதனையும் நான் கேவலப்பட்டது மாதிரி யாருமே படக்கூடாதுன்னு எம்கேஆர் மேடம் மேடைக்கு பாடுறேன். குடிச்சு விட்டா குடும்பத்திலையும் பெத்ததாயிரப்பேன். நம்ம சொந்த வந்த எல்லாமே இந்த குடினால எதிரி ஆயிரம். நீங்க எல்லாருமே குடிய விட்டு 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் அண்ணன் தம்பிகளா. 2026 இருந்து நான் குடிய விட்டுட்டேன்னு சொல்ற ஆள் இருந்தா கை தூக்குங்க அண்ணன் தம்பி. தம்பி கம்பு கூட சிரைச்சுக்கிட்டாரே
சடக்குன்னு தூக்கிட்டு இது பண்ணிட்டான். அங்கிட்டு ஒருத்தி அடிச்சாம பாரு. என் முண்டை நீ சரக்கை விட்டுட்டு பீரை விடல நான் நினைக்கிறேன். கப்ளிங் யார் அந்த வெள்ளச்சட்டங்க அண்ணன் தானா? கிண்ணா கிண்ணா. ஏன்னா குடிக்கும் போது நமக்கெல்லாம் இன்பமாகத்தான் தெரியும். குடிச்சுக்கிட்டே இருந்திருந்தோம்னா அது ஒரு பெரிய ஒரு போதை. திருப்பி எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். குடும்பத்தை மறந்துடுவோம், பார்க்குற வேலை மறந்துடுவோம். இந்த மதுதான் உலகம் என்று வாழ்ந்து விடுவோம். ஆனால் இந்த பிறவிலே இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் பிறக்க போகிறது கிடையாது. இந்த 7 பிறவின்னு சொல்கிற ஆள் இருந்தால் கொஞ்சம் உள்ளவா ரிவல் ஷாட் 2 அடிக்கிறேன். 7 பிறவியில் ஒரு மயிரெலாம் கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை. அடுத்த ஒரு பிறவியாக இருந்தால் தம்பி நீ என்னவா நினப்ப? தலையை கீழே ஓட்டேன். அடுத்த ஒரு பிறவி எனக்கு இருந்துச்சுன்னா நான் பொம்பளையா பிறக்கன்னு நினைக்கிறேன். கோயில் மாடா அப்போ தான் பசுமாட்டில் தவலான்னு பார்க்குறேன். இல்லைடா நான் ஏன் பொம்பளையா பிறக்கணும்னு சொன்னேன்? பெண்களுக்கு தாண்டா உலகத்திலே அதிக வலி வாழ்க்கையிலே. 10 மாதம் சுமந்து ஒரு பிள்ளையை பார்க்கறது என் மக காசுமியா பிறக்கும் போதே தெரியும் என் மனைவி பட்ட கஷ்டங்கள்லாம். அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுச்சு என்னுடைய மனைவி. அப்போ தான் தெரியுது. நம்ம சும்மா சொல்கிறோம் பொம்பளைன்ட்டு. அதுக்கு மாதிரி உலகத்தில் கஷ்டப்படுறது யாருமே கிடையாது. அவங்களுக்கு பொம்பளை கிடைக்கல, அதனால தான் ஆயின்றான்னா கொலையாக்குறேன். நன்றி நன்றி. நோடிச்ச படிப்போம். என்ன கரத்திலும் பொன்னலங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய கரியக்கமாய் கோபாலப்பட்டினம் கிராமத்தார்களால் நடத்தப்படும் ஸ்ரீ கருவிஜாட்டாயனாரி. ஒரு கை தட்டு, நானே தட்டு, நீங்கள் தட்டுங்களேன். 1 வருஷம் 2 வருஷம் நடத்தியே சில ஊரில் மக்களை ஒன்று சேர்க்க முடியாமல் எத்தனை ஊர்களில் சாமி கும்பிட முடியாமல் கிடக்காங்க. ஆனால் 43 ஆண்டுகளாக 2 கிராமம் சேர்ந்து இந்த ஐயனாரை கும்பிட்றாங்கன்னா இந்த ஊர் மற்ற ஊருக்கு எடுத்துக்க. அதனால தான் இந்த ஐயனார் துடியா இருக்கு. 43ஆம் ஆண்டு நாடகம் நடைபெறும், காண வருகை. தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான கலையரங்கத்தை மேலும் அலங்கரிக்கும் நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதம்மன் நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் மற்ற முருகனெல்லாம் நாடகத்திலே பார்த்திருப்பீர்கள். அவர்களெல்லாம் தமிழ்நாட்டிலே பிறந்தவர்கள். நான் அழைத்து வந்த முருகன் ஜப்பான் கிராஸ். ஜப்பான் கிராஸா? ஆமாம், போய் பாரு. அப்படியே இருப்பேன் பானிபூரியில் தலை என்ன ஊத்துற மாதிரி. என் அன்பு மாப்பிள்ளை மணப்பாறை அருகாமல் உள்ள பூச்சியடிப்பட்டியை சேர்ந்த செந்தமிழ் செல்வன் அவர்கள். அடே ஏன்டா தெரியுது? செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துவாங்க. குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய அன்பு சகோதரி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி. நீங்க எந்த பாட்டு கேட்டாலும் பாடக்கூடிய அவ்வளவு ஒரு ஞானம். என் அன்பு தங்கச்சி துவரங்குறிச்சியை சேர்ந்த சுபாசினி அவர்கள். சுபாசினி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்க பாட்டு. இப்பதான் முறியனை சிரிக்கிறியா? மொட்டனாக்குப்பா இந்த கிளம்பிட்டால வந்தேன். ஜானி வர்றவன் இங்கிருந்து எதுக்கு வர்றாங்க தெரியல. அன்னைக்கு வர்றாங்க, தேனிக்கு வர்றாங்க. அங்கேருந்து. ஆனால் இவங்க பூங்குடியிலேருந்து வர்றவங்க சூப்பரா தம்பி. ஆனால் எப்போ வந்தாலும் எதுக்குடா உள்ளே வந்து சார்ஜ் போடுறிய? சார்ஜ் போடுறதுக்கே நானும் நேரத்துக்கு வரையலா? அடே மைனே எங்கடா வர? போ அவ்வளோதான். தாலி கள்ளத்தோட வந்துடுறேன். வரேன்னு எங்கே வரேன் பாரு. தர்றா சித்தப்பு. எதில் விட்டேன்? நாளைக்கு வாங்க எல்லாரும். நாதகான பேரரசு இன்னைக்கு வந்திருக்காரு என் மச்சான். உண்மையிலே எங்கள் மச்சான் மாதிரி ஒரு மனுஷன் யாருமே கிடையாது. இவங்க எதுக்கு கை தட்டுறேனே தெரியலையே. நானே பார்த்ததில்ல இருந்தால. என் அன்பு மச்சான் கம்மா செனத்தவளையா? ஆனால் அந்த ஒரு நாள் வெளியே இருக்க போயிட்டாரு. காலு கழுவ முடியல. இடியப்பம் கிடையாது, பருத்திப்பால். என் அன்பு மச்சான் புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டதாக ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது. ஏன்னா மக்கள் மத்தியிலே குரல் வளம் எடுத்துக்கொண்டால்தான் ஆறுமணிய சக்கரவர்த்தியெல்லாம் மக்கள்கிட்ட பேர் வாங்க முடியும். என் தம்பிகிட்டையும் குரல் ஈர்ப்புத்தன்மை இருக்கு. தம்பி, இந்த பகுதிக்கு உங்களை இன்னைக்கு தான் இந்த சாமி கூட்டு வந்திருக்கு ஐயனார். ஆனால் இவங்கெல்லாம் லேஜான ஆள் கிடையாது. பூராமே ஆட்டியாவாரி மாட்டியாவாரி தான். சந்தக்கடை ஊரம் சீரழிஞ்சு போவோம் பேச்சு.
நம்ம ஏரியா பாஜையை கேட்டுக்க அன்னைக்கு வந்த தாலி பெட்டிக்காரன் கொண்டுட்டான்டா, என்ன செஞ்சாலும் கொண்டு பேசுவாங்க. நீ கொல்றியா இல்லை புழைக்க வைக்கிறியான்னு பார்ப்பான். நீ பாடுற பாட்டுக்கு ஊரம் கைதட்டினாங்கன்னா கூற பாட்டுக்கு வாசி சிவகங்கிட்ட 2 தள்ளுவண்டி கடையில் உனக்கு பருத்தி பால் வாங்கி தருவேன். அதில் முன்னாடி கடைக்கு போகக்கூடாது, இருந்தாலும் போயில முடுக்கிட்டே போடுறான்டா. அன்றைக்கி அப்படித்தான் ஒரு 10 பேர் வந்து ஒரு குடும்பத்தில் பருத்தி பால் கேட்குறாங்க. போயில வாணி வடிஞ்சிருச்சு. அதில் ஒருத்தன் தூக்கத்தில் குடிச்சு முடிச்சு சொல்கிறேன், சுக்கு சேர்த்து எல்லாம் ஷோ நாசமா போ. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது என அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனாகுண்டு மண்ணின் மைந்தன். இந்த மாடு இந்த கரியக்கமாய் ஐயனார் கோயிலிருந்து மாடு வெளியேறுமா இல்ல மாடு புடிவெடுமா? லாஸ்ட் பார் 2 மினிட். என் அன்பு தம்பி கைதட்டு வாக்குவானா வக்கனாகுண்டு கருமசாமி பொறுத்திருந்து பார்க்கலாம். வக்கனாகுண்டு கருமசாமி அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். பொண்ணு போல ஆத்தா என்ன பித்து போட்டா, என்ன பித்தாத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா, 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாறுலையும் தோளிலையும் நான் உறங்க சேலை கட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, இன்னைக்குமே தாய்தானே சாமி. மண் வாசம் வீசும் எங்க ஊரு நல்ல ஊரு, ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு. எங்க அத்தா அது கோவில், எங்க அப்பா அது சாமி, இதுதானே எங்களோட பூமி. பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்து ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துய தீராது, சொல்லி சொல்லி ஆறாது சொன்னா துய தீராது. பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. கண்ணீரத்தான் பார்த்தா. காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த மக்கள் தீர்ப்பு சொல்லிட்டாலே நீ பொழைச்சுக்குற தம்பி, வாழ்த்துக்கள். அப்படி பாருங்க இந்த நொப்ப முட்டையா மருதங்க சக்கரவர்த்தி மிருகம் வந்துமா. இங்க வந்திருக்க 4 பேரும் அந்த பக்கம் மேல கலைஞரெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சலித்ததில்லை. அப்படித்தாண்டா ஒரே ஒரு விஷயம், போராமப்படக்கூடாது, போட்டி ஓடுங்கடா, அப்போ தாண்டா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். என்னையை பொறுத்தல வரேன், போட்டி போடுவேன், போராமப்படக்கூடாதா. அடுத்த ஒருத்தன் நல்லா இருக்கான்னா அவன் எப்படா நல்லா இருக்கான், அவனோட நம்ம முந்தி போய் வாழ்றவன் தான்டா மனுஷன். போராமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படியே இருப்பேன், போட்டி ஓடுறான் பாரு, அவன் ஜெயிச்சிருவேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. கருப்பு ஹார்மோனியத்தில் சூப்பர் கருப்பு பேர் வாங்கிட்டிய என் தம்பி. இங்கே மிருதம் வாசிக்கூடிய தம்பி இருடா, இவன் கையடிப்பான் போலடா, எதுக்கு எடுத்தாலும் தாள் இப்படியே இவனுடைய வாத்தியார் பெருங்கண்ட ஒரு ராசியான ஆளு. அவர் உருவாக்கின மாணவர்கள்லாம் சோட போனதில்லை. நாடக உலகத்தில் எல்லாரும் வாத்தியாரத்தையாக இருக்காங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் 10-15 சிசியம் பிள்ளை தான் உருவாக்க முடியும் பூவதி. நாடக உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரே ஆசிரியர் யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களது மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுல மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பு டிவி ஜெயம் அவர்கள் தான் 200க்கும் மேற்பட்ட வாத்தியாரை உருவாக்கினது. தம்பி யூடியூப் எடுக்கக்கூடிய காடமங்கலம் முருகனும் அவருடைய சிசியம் பிள்ளை என்பது எனக்கு பெருமை. வாத்தியார்ட்ட பாடம் வாங்கியிருக்காண்டா. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டியிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தோப்பூர்
மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் பல விருது வாங்க மிருதங்கத்தை இசைப்பார்கள். சிங்கம் இவ்வளவு நேரம் வாச்சு ஒரு இலை போடல கை வலிக்கலைன்னா உனக்கு கல்யாணம் ஆகலைப்பா. அது வரைக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டங்கு டிங்குன்னு அடிச்சுட்டு வீடியோ கால் போயிடுவேன். சோத்தில் தண்ணி ஊற்றிட்டியா, குழம்புல தண்ணி ஊற்றிட்டியா. மாடு சுத்து மாடு தான், வாழ்த்துக்கள். அவனுக்கு ஒரு கிருணி பழம் மட்டும் கொடுத்து. பலவாத்திய மன்னன் இந்த தம்பியை நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். எங்கே அக்னி சட்டி எடுக்கிறாங்களோ சாமியாட்டத்துக்கு தான் அடிப்பேன். ஒரு நாள் போதையை போட்டுக்கிட்டு அப்படி தான் அக்னி சட்டி நினச்சி ஒரு 2 கிலோமீட்டர் அடித்து போயிருக்கேன். ஒரு கிளவி தூக்கு சட்டியை கொண்டு போயிருக்கு, அதுக்கு அடிச்சிருக்கேன் 2 மணி நேரமாக ரக்குன்னு. வாழ்த்துக்கள் தம்பி. 2 மாடு நான் கொண்டு வந்தது 4 டாட்டாஜியில் 4 மாடு கொண்டு வந்தேன். 2 வெளியே இருந்துச்சு. நீ எப்படி சூம்புறேன்னு வாக்கு வாலி வைங்கப்பா. ஏப்பா பேசும்போது கனார்னு கேட்கணும். பருப்பு வேகலையா, வா வீட்டுக்கு போயிடுமா. பலவாத்திய மன்னன் தம்பி, அவங்க 2 பேரும் மூத்திரத்தை குடி, என்னை நீ பேர் வாங்கிடுவேன். ஏன்னா என் தம்பி மச்சக்கால மாதிரி உனக்கு முகம். வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, தீச்சட்டி புகழ் என் அன்பு தம்பி மணப்பாறை மணிவேல் அவர்கள் ஆல் ஒன்றை செய்யப்படுறாரா. ஏத்துக்கிறீங்களா?
பரவாயில்லையே 3வது மாடு வெளியேறிச்சு. தம்பி எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. 2 லட்ச ரூபா ஒரு தீச்சட்டிக்கு உங்களுக்கு சம்பளம். 2 லட்ச ரூபா ஒரு கிளவி எடுக்குது. பேரன் சிங்கப்பூரில் மாதம் 6 லட்ச ரூபா வாங்குறேன். எதுக்கு வாங்குறேன்னு கேட்கக்கூடாது. வாங்குறேன் விட்டுரு. 2 லட்ச ரூபா சம்பளம். சிங்கப்பூர் புல்லு 2. ஆமாம், அதில் வந்து கட்டிங் கேட்டு மகேந்திர பூபதி வருவேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னா. ஆனால் 2 லட்ச ரூபா சம்பளம் உனக்கு கணேஷ் போயில ஓம் பொறுப்புதேன். அது கூட வாங்காட்டா இதுக்கு வர்ற தீச்சட்டி எடுத்தாச்சு. அடிங்க 2 லட்ச ரூபா. அந்த தீச்சட்டி மாதிரி வச்சுக்க. அங்கேருந்து வரணும். இங்கே வேணா தேவட்டிலேருந்து வா. பேப்பர் மேன எங்கடா தீச்சட்டி மாதிரி வைடா. தம்பி செருப்பு அடிச்சு போய் அப்புறம் நான் சொல்கிற மாதிரி வை. தீச்சட்டி வைக்க சொன்னால் வெள்ளரி பழம் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். தீச்சட்டி மாதிரி வைடா. சாமி நல்லா பக்தியாக கும்பிடு. தம்பி 15,000. ஆமாம் 15,000 நீங்களாம் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க. 15,000 சம்பளம். அட்ரா மேற்கச்சி மயில வேகாட்டு கோவில கதை ஒண்ணு நடக்குதம்மா. காட்டு புலி ஒண்ணு காயம் போட்டு போச்சு காரணம் சொல்லம்மா. முண்டை கண்ணாடி ஓட்டு கண்ணு தெரியலையா என்ன? ஏலே நொப்பமையின ஆடி வரணும்டா. சாமி இறங்குதாமனே இறங்குதா. ஏலே ஒரிஜினலாக உனக்கு சாமி வரணும்னா புரட்டாசி வந்துடும்டா. ஏதோ குத்து மதிப்பு ஆடுறா வெண்ணமையின ஆடுறா காட்டா. தம்பி கொஞ்சம் இங்கே வாங்கலே. இங்கே வாங்க தம்பி. ராசா எந்த ஒரு நோத்தா வீட்டில் கூலிங் கிளாஸை போட்டு தீச்சட்டி எடுத்தாங்க. என்ன நக்கல் இது பண்ணுறியா? என் பஜனைக்கு போற வேண்டா. அதே மாதிரி கிளு காட்டுறேன் பாரு. இப்படி இப்படி ஏ முண்டை இதில் தீ இருக்குடா. உடம் கோயா இதுல நெருப்பு இருக்குப்பா. அது மாதிரி நினைச்சு ஆடணும். மாரடிக்கிற மாதிரி இப்படி இப்படி என்ன மயிர்மேனே. தம்பி மூஞ்சில் அடிச்சு போய் அப்புறம் வா. தம்பி நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஒத்துழை போடணும். யாருமே இல்லைப்பா பாவம். ஏய் நோயெல்லாம் சொல்லக்கூடாது. நீ இருப்ப முண்டை ஏற்கனவே பாலியல் வன்கொடுமையில் போயிருக்கேன். போட் சொல்ல நீயும் போயிடாத. இவன் தீச்சட்டி எடுக்கிறேன். நம்மளோட நாடா ஆடி இருக்கியா. தீச்சட்டி எடுக்கிறேன். அவனுக்கே தீச்சட்டி முடிச்சதுக்கப்புறம் காப்பு கலட்டினதுக்கப்புறம் நம்ம தான் சரக்கு வாங்கி தரணும். ரொம்ப பிச்சைக்காரப்பா. என்னப்பா அந்த கேரக்டராகவே மாறிட்டீங்களா? நாங்கள் சூம்பும் போது சூம்ப மாட்டியே. இந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது. பிறகு திங்க விட்டு போயிரு இந்த ஊரில். ஆமாம் தம்பி எங்கேனுங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக கேட்குறியா தம்பி. அவன் நம்மளோட நாடா ஆடினவன். காசு கிடையாது பாவம். அவனுக்கு அடி நொறுக்கிறீங்க. அடிக்கடா. அல்லை கட்டும் மாத்தாயே அல்லை கட்டும் அக்கா தங்க ஏழு. தீச்சட்டியே சாம்பலா போச்சுங்க. அவன் செலுத்த முடியாது தம்பி. வீட்டுக்குள்ளேயே செலுத்திட்டு படுத்திருப்பான். ஒரு ரவுண்டு போய் பிச்சை எடுத்துட்டோம் போடா. ரூமுக்கு போ. வந்து பேக் செட் அடிக்க. இல்லை உண்மையிலேயே தாளக்காரனா மனநோயாளியாதான். உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு தாள கலைஞர் என் தம்பி. தம்பி இங்கே வாங்கப்பா. உங்கள் திறமையை கைதட்டணும்ல. என்னப்பா நெஞ்ச தூக்குறவளுக்கு வந்துட்டியா? அப்போ காலையில் உன்னை ஜோலியை முடிச்சிடுறேன். நெஞ்ச தூக்குறவளுக்கு வந்துட்டியா? அப்போ ஹலோ ஹலோ. ஆமாம் பட்டிமன்ற பேச்சாளர் சுனித்து. என்ன வேலைக்கு வந்தியா? நீங்கள் கூப்பிட்டீங்க அதனால. நீங்கள் கூப்பிட்டீங்களா? தாளத்தை எடுத்துட்டு வாடா. எத்திர போகிறேன் விரதரில். அங்கே புடப்பாருக்கு உண்மையிலே இதாக இருக்கா என்ன போதமா? தம்பி சதீஷ் அவர்கள் சீன் தாளம். என்னடா தாளம் போடுங்க. போட்டோம்ல. சூப்பர் லூஸ் தானே. நிரூபிச்சேன். இப்போ எடுக்கிறியா? ஒரு அடியவா எடு. தாளம் மைக்கு தெரியுதாடா இல்லையாடா? குத்துமதி பற்றியா தெரியா? அதே மைக்கு சுரண்டு தான் வாரு. நிறைய பிடிச்சிருப்பேன் போலையாடா. ஆமாம் அப்பா கட்டில் கடை வச்சிருக்காருல்ல. அண்ணன் பாடுற பாட்டுக்கு
சரியாக தாளம் போடணும். ஆமாண்ணே போட்டுலாண்ணே. கரெக்டாக போடணும். ம் ஏண்ணே ஏண்ணே எல்லாம் இருட்டில் உட்காந்துருக்காங்க. நல்ல வேலை முண்டமாக உட்காந்துருக்கான்னு எதை சொன்னேன். இன்னைக்காவது ஒரு வடி ஏறி வந்திருக்கேன். சதி பாட்டு. ஆமாம் சதிச்சிருண்ணே. சதி பாட்டு கரெக்டாக போடணும். நான் தேடி வந்த ஒரு பாவை நிலவு அது நீதானா நீதானா மலை தங்க ஜனக. நல்லா இருக்குண்ணே இது. ஆ? இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏலே தாளம் போடுறா. அண்ணே நீங்கள் நல்லா இழுத்து வாங்கண்ணே. இழுத்து வரவா? ஆ நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை இப்படி வேணாம். கசகசன் இருக்கு. நைட்டியை போட்டு வரீங்களா தம்பி? நான் என்ன கேதப்பட்டவானே போடுறா டே ஹதீஸு. காலில் கூட விழுகிறேன்டா டே. அசிங்கப்படுத்தாதடா. எங்கள் அண்ணன் தம்பி ஊரை வைவாகடா டே. சரி அண்ணே ப்ளீஸ். ரொம்ப கெஞ்சிறீங்க. இருந்தாலும் நான் மற்றவனா கூட விட்டுருவேன். சரி உங்களுக்காக கன்ஃபார்ம். சரி சரி வாழ்த்து கட்டி பிடிச்சிக்க. ஒரு ஏந்துறான்டா காளிப்பைய. இவங்கள வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி அது என்ன ப்ரோ உங்களுக்கு அவ்வளோ எச்சு பத்தியாக இருக்கியே? லைட்டா கோவிக்கிறா புள்ளம் கொஞ்சம் காத கண்ணு என்னது பாடுதாட்டா. இந்த குட்டிக்கிற நம் போடணும் வான்னு என்ன கோபப்பழம் போல் ஜவந்த நல்ல கண்ணு இந்த கொண்டாந்திருக்கேன் போட்டு கடலை எதுன்னு புருஷங்க குடி குடி போயிடுறானே கடுப்பா வருது. தாளம் போடுறா. ஆமாண்ணே நான் தாளம் போடலான்னு போனேன். ஆ அவன் புருஷங்க வீட்டில் இருக்கேன் போவேனாங்கிறேன். ஓ நீ ரூபதாளம் போட போயிருக்கேன். ஓரார் உறங்கையிலே ஒற்றாரும் தூங்கையிலே. அன்னைக்கு வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுனே. ஏலே உண்மையிலே லூஸா நீ நக்கல் பண்றியா? நீ உண்டாடா தன்னா தன்னா தன் அடி போடணும். அண்ணே நீ சொன்னா அப்படியே நான் போட்டிருப்பேனே. ஏனே போனேன் சொல்லி காமி கூடாதா? கேட்டா ஆ மானோத்து மந்தையில அந்த அண்டாவில் புவனேஸ்வரி மாமன் பேரு இது பூச்சின்னு எழுதுங்க தம்பி. பேர் வெட்டினது போதும். சடங்கு முடிஞ்சிருச்சு. போடா சித்தப்பா உனக்கு வைக்கிறடா சின்ன அப்பா. அவன் வச்சுட்டு போயிட்டான்டா. தம்பி தம்பி பெருசா ஏறுவாரு. அவர் தானே அப்துல் கலாம் தெரியாது சொன்னவர். தம்பி சூத்து பழுத்து போக. அதே மாதிரி சூப்பர் சிங்கம். ஹலோ 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 சாமி அழைக்க போறேன்.